எப்போ ஒரே மாதிரி சேமியாவில் உப்புமா கிச்சடியும் செய்யாதீங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஈஸியாக செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு பேக்கெட் சேமியா எடுத்துருக்கேன். அதை வாணலில் நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. வறுத்த சேமியாவே இருந்தாலும் லைட்டாக வறுத்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. இப்போ அதே வாணலில் 1 டீஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து பிரிஞ்சலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, புதினா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. 250 ml அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு இதோட வறுத்து ஆற வச்ச சேமியாவையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க. தண்ணீர் பத்தாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் கரெக்டாக இருக்குங்க. இந்த பதத்தில் தண்ணீர் சேர்த்திங்கன்னா தான் உதிரி உதிரியாக பொல பொலன்னு கிடைக்கும். இப்போ இது மேலே அப்படியே 3 முட்டை இல்லாட்டி 4 முட்டை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் பிரியாணி மசாலா, உப்பு சேர்த்து லைட்டாக தூவிட்டு மூடி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் குக் ஆகட்டும். குக் ஆனதும் திறந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்குறீங்கன்னா